Hi students, good morning to all. Welcome to our 4th standard science class. Today we are going to see the lesson 2 water. Last class we learned about lesson 1 food. What we learn in this lesson? Types of food. Raw food and cooked food, cooking utensils, cooking in clay pot, benefits of clay pot cooking, cooking methods, steaming, frying, roasting, boiling, pressure cooking, healthy food and unhealthy food. இதை பற்றியில் நம்ம lesson 1ல பார்த்தோம். Now we are going to see the lesson water. Water is a universal solvent. யூனிவர்சல் சால்வெண்ட்னா சர்வ கரைப்பான்னு சொல்லுவோம். எல்லா பொருளையுமே கரைக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு? வாட்டருக்கு இருக்குது. A substance composed of the chemical elements hydrogen and oxygen and exciting in gases, liquid and solid state. அதாவது பார்த்தீங்கன்னா வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா H2O. ஹெச்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஹைட்ரஜனுங்கிறத குறிக்குது, ஓங்கிறது ஆக்சிஜனுங்கிறத குறிக்குது. சரிங்களா? வாட்டர் வந்து 3 ஸ்டேட்ஸில் இருக்குது. என்னென்ன ஸ்டேட்ஸ்? கேசியஸ் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்டு சாலிட் ஸ்டேட். All things needs water for their survival. உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமாக என்ன தேவை? வாட்டர் தேவை. We cannot live without water. நம்ம வாட்டர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. See the book page number 69. Learning objectives. Learning objectivesல என்ன கொடுத்துருக்குறாங்க? After learning this lesson, students will be able to. நம்ம இந்த லெசனை படித்து முடிச்ச பிறகு என்னென்ன தெரிஞ்சுக்குவோம் அந்த லெசனில்? அண்டர்ஸ்டாண்ட் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் வாட்டர், டிஸ்கிரைப் த வாட்டர் சைக்கிள், எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள், சம்மரைஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் இட்ஸ் யூசஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இன்ட்ரடக்ஷன். வாட்டர் இஸ் த மோஸ்ட் abundant அண்ட் ப்ரீசியஸ் ரிசோர்ஸ் ஆன் த எர்த். வாட்டருங்கிறது நம்ம வாழக்கூடிய இந்த எர்த்தில் இருக்கிற ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒரு ப்ரிசியஸ் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஓசன்ஸ், சீஸ், ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் ஈவன் அண்டர் த கிரவுண்ட். இது எங்கெங்கே இருக்குது? ஓசன்ஸ் பெருங்கடலில், சீஸ் கடல், ரிவர்னா ஆறுகள், ஸ்ட்ரீம்ஸ்னா நீரோடைகள், லேக்னா ஏரி, பாண்ட்ஸ்னா குளம், அண்ட் ஈவன் அண்டர் த கிரவுண்ட் பூமிக்கு அடியில். சரிங்களா? இங்கெல்லாம் என்ன இருக்குது? வாட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல் லிவிங் திங்ஸ் நீட் வாட்டர் டு லிவ் அண்ட் டு டூ மெனி அதர் ஆக்டிவிட்டீஸ். எல்லா உயிர்களுக்குமே உயிர் வாழ்கிறதுக்கு என்ன தேவை? வாட்டர் தேவை. எல்லா ஆக்டிவிட்டிக்குமே என்ன வேணும்? வாட்டர் வேணும். நிறைய ஆக்டிவிட்டிக்கு என்ன வேணும்? வாட்டர் வேணும்னு சொல்கிறாங்க. We have already learned about this in the previous class. நம்ம வாட்டரை பற்றி முன்னாடி கிளாஸ்லேயே படிச்சிருக்கிறோம். Let us learn more about water in this lesson. இந்த லெசனில் இன்னும் வாட்டரை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் வாட்டர். Let us do. See the given pictures and write down the states of each objects. ப்ராக்கெட்டில் பாருங்கள், சாலிட், லிக்விட், கேஸ் 3 கொடுத்துருக்குறாங்களா? இதெல்லாம் என்ன? வாட்டரோட ஸ்டேட்ஸ். பாருங்கள், கீழே நிறைய பிக்சர் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னு நம்ம ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னென்னா, பக்கெட்டில் என்ன இருக்குது? வாட்டர். அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது? லிக்விட். செகண்ட், ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது. அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது? சாலிட். தேர்ட் ஒன் பலூன். பலூனில் என்ன இருக்கும்? கேஸ் தான் இருக்கும். அப்படின்னா அது என்ன ஸ்டேட்டு? கேஸ். அடுத்தது வாட்டர் வந்து என்ன? அது பாயில் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அது என்ன ஸ்டேட்டில் இருக்கு? பாயிலிங். அப்படின்னா கேஸ். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க. இங்கே என்ன? ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து நிறையா ஸ்மோக் வருது. ஸ்மோக் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? கேஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஜீப் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன ஃபார்மில் இருக்கும்? சாலிட். ஆயில் கேன் கொடுத்துருக்குறாங்க. அது உள்ள என்ன இருக்கும்? ஆயில் இருக்கும். ஆயில் என்ன ஃபார்மில் இருக்குது?
லிக்விட் ஃபார்ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சேர் என்ன ஃபார்மில் இருக்குது? சாலிட். அடுத்தது கிளாஸ் உள்ள என்ன இருக்குது? ஜூஸ் இருக்குது. அது என்ன ஃபார்மில் இருக்குது? லிக்விட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் என்ன ஃபார்மில் இருக்குது? சாலிட். நெக்ஸ்ட், மோர் டு நோ. ஹியூமன் பாடி கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 75% ஆஃப் வாட்டர். நம்மளோட ஹியூமன் பாடியில் பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் வாட்டர் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வாட்டர் அக்கர்ஸ் நேச்சுரலி இன் 3 ஃபார்ம்ஸ். வாட்டர் வந்து நேச்சுரலாகவே எத்தனை ஃபார்மில் இருக்குது? 3 ஃபார்ம்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஐஸ், வாட்டர் அண்ட் வாட்டர் வேப்பர். சரிங்களா? தீஸ் ஃபார்ம்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர். இந்த ஃபார்ம்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்கிறோம். ஐஸ் இஸ் இன் சாலிட் ஃபார்ம், வாட்டர் இஸ் இன் லிக்விட் ஃபார்ம் அண்ட் வாட்டர் வேப்பர் இஸ் இன் கேசியஸ் ஃபார்ம். ஐஸுங்கிறது எப்படி இருக்கும்? சாலிடாக இருக்கும். வாட்டர் இஸ் இன் லிக்விட் ஃபார்ம், வாட்டருங்கிறது லிக்விட் ஃபார்மில் இருக்கும். வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது கேசியஸ் ஃபார்மில் இருக்குன்னு சொல்கிறாங்க. These states occurs naturally because heat of temperature changes. இந்த சேஞ்சஸ்லாம் எதால் நடக்குது? ஹீட்டால், அதாவது டெம்பரேச்சரால் தான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே நடக்குது. வாட்டர் பிகம்ஸ் ஐஸ் இன் கோல்ட் ரீஜியன்ஸ், ரிமைன்ஸ் as water is ocean, river and becomes water vapor due to heat of the sun. அதாவது பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு ரீஜியன்ஸில் எப்படி இருக்கும்? ஐஸாக இருக்கும். வாட்டர் வந்து ஐஸாக இருக்கும். ஆறு மற்றும் கடலில் பார்த்தீங்கன்னா வாட்டர் எப்படி இருக்கும்? லிக்விட் ஃபார்மில் இருக்கும். சன் ஹீட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் எப்படி இருக்கும்? வாட்டர் வேப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டருக்கு எத்தனை ஃபார்ம் இருக்குன்னு சொன்னோம்? 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேசியஸ் ஸ்டேட். சாலிட் ஃபார்மில் இருக்கும்போது ஐஸாக இருக்குது. லிக்விட் ஃபார்மில் இருக்கும்போது வாட்டராக இருக்குது. கேசியஸ் ஃபார்மில் இருக்கும்போது வாட்டர் வேப்பராக மாறுது. இங்கே பாருங்கள், ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து வாட்டர் வந்து 3 ஸ்டேட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன? சாலிட், லிக்விட், கேஸ். சாலிடுக்கு வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க? ஐஸ், ஸ்னோ. லிக்விடுக்கு ட்ரிங்கிங் வாட்டர். சரிங்களா? அதுக்கு கேஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க? வாட்டர் வேப்பர். சரிங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது? 3 ஸ்டேட்ஸ்லையும் இருக்கிற ஒரே பொருள் எதுனா வாட்டர் தான். அடுத்தது, let us do. Fill in the boxes given below with correct answer. இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டில் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லிக்விட், சாலிட், மெல்டிங், ஃப்ரீசிங், கூலிங், ஹீட்டிங், கேஸ். இதெல்லாம் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் வாட்டர், வாட்டரோட சேஞ்சஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன? ஐஸ் வந்து என்ன ஸ்டேட்டு? சாலிட் மெல்டிங் பண்ணும்போது லிக்விடாக மாறுது. லிக்விடை ஹீட்டிங் பண்ணும்பொழுது கேஸாக மாறுது. கேஸ் கூலிங் பண்ணும்போது லிக்விடாக மாறுது. லிக்விடை ஃப்ரீசிங் பண்ணும்பொழுது சாலிடாக மாறுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் வாட்டர். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சாலிட் ஸ்டேட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஐஸ் இஸ் ஏ சாலிட்னாவே கெட்டியாக கடினமாக இருக்கிற பொருளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சாலிட்னு சொல்லுவோம். ஐஸ் இஸ் ஏ சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். வாட்டரோட சாலிட் ஃபார்ம் தான் ஐஸ். அட் டெம்பரேச்சர் பிலோ 0 டிகிரி செல்சியஸ் வாட்டர் பிகம் ஐஸ். அதாவது வாட்டரை நம்ம 0 டிகிரி செல்சியஸ்க்கு குறைவாக கொண்டுட்டு போகும்போது தான் என்ன ஆகுது? வாட்டர் வந்து ஐஸாக மாறுது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஃப்ரீசிங். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் பிலோ 0 டிகிரி செல்சியஸ் கூலிங். என்ன ஆன்சர் கிடைக்குது நமக்கு? ஐஸ். சரிங்களா? இதுதான் சாலிட் ஃபார்ம். நெக்ஸ்ட், லிக்விட் ஸ்டேட். வாட்டர் இன் லிக்விட் ஸ்டேட் இஸ் அவைலபிள் இன் வாட்டர் பாடிஸ் such as oceans, river, waterfalls, etc. வாட்டர் வந்து
லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது. வாட்டர் இன் லிக்விட் ஸ்டேட் இன் அவைலபிள். வாட்டர் வந்து எங்கெங்கே லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது? வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகள்னு சொல்லுவோம். எங்கெங்க? ஓசன்ஸ், ரிவர், வாட்டர் ஃபால்ஸில் எல்லாமே எப்படி இருக்குது? வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் ட்ரிங்கிங் வாட்டர் ஆல் ஆன் லிக்விட் ஸ்டேட். நம்ம குடிக்கிற தண்ணியுமே என்ன ஸ்டேட்டில் இருக்குது? லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. கேசியஸ் ஸ்டேட். Water becomes water vapor as the temperature increases due to heat. Heating forms a white mist of extremely small water droplets in the air known as water vapor. வாட்டர் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னவா மாறுது? வாட்டர் வேப்பராக மாறுது. வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் பண்ணும்போது என்னவா மாறுது? வாட்டர் வேப்பராக மாறுது. நெக்ஸ்ட், வாட்டர் சைக்கிள். In nature, water keeps changing its state. Let us see how this happens due to the sun heat. Water in oceans and rivers changes into water vapor and rise up. In nature, water keeps changing its state. வாட்டர் நேச்சுரலாகவே தனது நிலையில் மாறிக்கிட்டே தான் இருக்குது. இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தோன்னா, சன் ஹீட்டில் ரிவர், ஓசன்ஸில் இருக்கும் வாட்டர் வேப்பராக மாறி மேலே போகுது. சரிங்களா? டியூ டு த சன் ஹீட், வாட்டர் இன் ஓசன்ஸ் அண்ட் ரிவர்ஸ் சேஞ்சஸ் இன்டு வாட்டர் வேப்பர் அண்ட் ரைஸ் அப். வாட்டர் பிகம் வாட்டர் வேப்பர் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் எவாப்ரேஷன். வாட்டர் வந்து ஹீட்டால் நீராவியாக மாறுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எவாப்ரேஷன். The water vapor, when comes into contact with cool air, becomes water droplets. This is called condensation. இந்த வாட்டர் வேப்பர் மேலே கூல் ஏர் படும்போது என்ன ஆகுது? வாட்டர் டிராப்லெட்ஸாக மாறுது. இதுதான் கண்டென்சேஷன் நம்ம சொல்கிறோம். The water droplets combine to form clouds. The water droplets continue to combine and they become big and heavy. These water droplets then fall down as rain. This is called precipitation. இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒன்று சேர்ந்து பெரிய அளவில் மாறுது. இது பின்பு பார்த்தீங்கன்னா கீழே மழையாக வருது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? precipitation சொல்கிறோம். In colder places, combined water droplets come down as snow, sleet or hail. This continuous change of water from one state to another in nature is called water cycle. கூலிங் பிளேஸில் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் சேர்ந்து பனித்துளியாவோ இல்லை ஆலங்கட்டி மழையாவோ வருது. கண்டினியூஸாக ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறதுக்கு கண்டினியூஸாக வாட்டர் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்கிறதுனால தான் இதை வாட்டர் சைக்கிள்னு சொல்கிறோம். த கண்டினியூஸ் சைக்கிள் த்ரூ விச் வாட்டர் இஸ் சர்க்குலேட்டட் பை டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் லைக் எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் பிரிசிபிடேஷன் இஸ் கால்ட் வாட்டர் சைக்கிள். எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், பிரிசிபிடேஷன் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடப்பது தான் வாட்டர் சைக்கிள்னு சொல்கிறோம். மோர் டு நோ, each day we lose a little more than a cup of water when we exhale. நம்ம மூச்சு விடும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு கப் வாட்டரை வந்து நம்ம லாஸ் பண்ணுறோம். சரிங்களா? திங்க் அண்ட் ஆன்சர். வாட் ஹேப்பன்ஸ் டு த வாட்டர் இன் எ வெட் கிளாத்? ஈரமான துணியில் இருக்கும் வாட்டர் வந்து எங்கே போகுது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம துணி காய வச்சோம் அப்படின்னா என்ன ஆகுது? அந்த துணியில் இருக்கிற வாட்டர்லாம் எவாப்ரேஷன் மூலியமா வாட்டர் வேப்பராக மாறுது. சரிங்களா? ட்ரை டு ஆன்சர். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இன் வாட்டர் சைக்கிள் டேஸ். See the options. Only evaporation is involved. Only condensation is involved. Evaporation and condensation are involved. இதில் எது கரெக்டு? Evaporation and condensation are involved. இது தான் கரெக்ட் ஆன்சர். Now let us see conclusion. Change of states in water. Solid state, liquid state, gaseous state and water cycle.
Okay, students, now let us see evaluation. Write any two water bodies in your area. Lake, river. Which of the following is in liquid state? See the option rain, ice, snow. Tell the answer rain. Water becomes ice on dash. Freezing. Which is the most abundant and precious resource on the earth? Water. What is the percentage of water present in human body? 75%. Okay, students, do you understand this class? Thank you.